நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இது ஒரு நாடு, இந்த தேர்தல் நேர்மையா நடக்குதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த ரோட்ல நீ அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு டிசார்ஜ் பண்ணி கூட்டி வர்றதுக்கு காசு எடுத்து போனீங்கன்னு வச்சுக்க, அந்த பிளைன் கார்டுன்னு ஒருத்தருப்பான் குவாடுன்னு, அவன் இந்த பறக்கு படைன்னு ஒரு பரதேசி படை, அந்த படை என்ன வருவான், அந்த காசை பிடிச்சிக்கிடுவான். நீ மளிகை கடைக்கு சாமான் அவங்க கொண்டு போக அந்த காசை பிடிச்சிக்கிடுவான். தங்கச்சி கல்யாணம் நகை வாங்கலாம்னு போக அந்த காசை பறிச்சுக்கிடுவான். ஆனா தெருவுக்குள்ள 100 கோடியை பறிக்க வச்சு ராத்திரிக்கு திருட்டு கோழி பிடிக்க வந்த மாதிரி இருக்குல்ல பயிலுக 500 கொடுத்துட்டு இருப்பான். அதை கண்டுக்க மாட்டான். ஏன் தெரிஞ்சே விடுவான். ஏன் இந்த தேர்தல் ஆணையமே தி பெஸ்ட் டிராமா குரூப், சிறந்த நாடகமே இல்லைன்னு சொல்ல ரோட்ல ஒரு அப்பாவி மக்களை மடக்கி மடக்கி பிடிச்சு காசு எடுக்கும். ஆனால் இந்த தொகுதியில் காசு கொடுக்கப்படுவது தெரிஞ்சும் அனுமதிக்கும். இங்க எங்க நேர்மை இருக்கு? எங்க நேர்மை இருக்கு?